മൂന്നാർ ലോക്ക്ഹാർട്ട് എസ്റ്റേറ്റിലെ തൊഴിലാളികൾ പ്രതിഷേധിച്ചു. തേയിലക്കുളന്ത് എടുക്കുന്നതിന് വാങ്ങിയ മെഷീന്റെ തുക തൊഴിലാളികൾക്ക് തിരികെ നൽകാത്തതിനെ തുടർന്നാണ് തൊഴിലാളികൾ പണിമുടക്കി സബ് കളക്ടർ ഓഫീസിലെത്തിയത്. തുടർന്ന് നടത്തിയ ചർച്ചയിൽ തൊഴിലാളികൾ ജോലിക്കിറങ്ങി. ബാറ്ററി ഉപയോഗിച്ച് തേയിലക്കുളന്തെടുക്കുന്ന മെഷീന് ആകെ വിലയാകുന്നത് 18,500 രൂപയാണ്. പുതിയ മെഷീൻ വാങ്ങിയപ്പോൾ അതിന്റെ പകുതി വില തൊഴിലാളികളിൽ നിന്ന് കമ്പനി ഈടാക്കി. എന്നാൽ ഈ വർഷം മുതൽ തൊഴിലാളികളിൽ നിന്ന് പണം ഈടാക്കാതെ കമ്പനി മെഷീൻ നൽകിയതോടെയാണ് മുമ്പ് പണം നൽകിയ തൊഴിലാളികൾ മുടക്കിയ പണം തിരികെ ആവശ്യപ്പെട്ടെത്തിയത്. എന്നാൽ കമ്പനി തയ്യാറാകാതെ വന്നതോടെ മെഷീൻ ഉപയോഗിച്ച് കൊളുന്തെടുക്കുന്നില്ലെന്ന് തൊഴിലാളികൾ അറിയിച്ചു. എന്നാൽ ഇതിനെതിരെ കമ്പനി നിലപാടെടുത്ത് തൊഴിലാളികളോട് പണിക്കിറങ്ങേണ്ടെന്ന് പറഞ്ഞതോടെയാണ് മുഴുവൻ തൊഴിലാളികളും പണി നിർത്തി സബ് കളക്ടർ ഓഫീസിലെത്തിയത്. நாங்கள் லாக்கார்ட் எஸ்டேட்டில் 40 மிஷின் வாங்கியிருக்கோம். 40 மிஷினுக்கும் 9,500 ரூபா வச்சு நாங்கள் கட்டியிருக்கோம். இப்போ இடைக்காலத்தில் எல்லாத்துக்கும் ஃப்ரீ மிஷினு, எல்லோரும் முடிஞ்சவங்க முடியாதவங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீ மிஷினை வாங்கி வெட்டும்போது நாங்கள் கொடுத்த 9,500 ரூபாய் கேட்கும்போது எங்களுக்கு இப்போ காசு தர முடியாது, நீங்கள் எங்கே வேணாலும் போய் சொல்லுன்னு நேற்று ஆஃபீஸுக்கு போனோம். காட்டில் வச்சு கேட்டோம், காட்டில் முடியல. ஆஃபீஸுக்கு போனோம், ஆஃபீஸில் விட்டு இறக்கி விட்டு பெரிய மேனேஜரை அடிக்கிற மாதிரி வந்தார். அசிஸ்டன்ட் மேனேஜர் நக்கலாக சிரிச்சிட்டு போகிறாரு. இப்போ அங்கே பிரச்சனை நாங்கள் சொல்லிவிட்டு இங்கே வந்தோம். இங்கே வந்து கலெக்டர்கிட்ட மனு எழுதி கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு போயிருக்கோம். அவங்க இன்றைக்கி வரேன் நாங்கள் ஆஃபீஸுக்கு. அதுக்கடையில் இன்றைக்கி மிஷினை வச்சுட்டு சேர் எடுத்துகிட்டு போனோம். எங்களை வேலை செய்ய விடாமல் தடைஞ்சி காட்டிலேருந்து இறக்கி விட்டாங்க. லோனு காரியம் எங்களுக்கு 3 சொசைட்டிலையும் லோன் இருக்குது. இந்த லோனை வந்து கம்பெனி வந்துட்டு அங்கே அடைக்கிறதில்ல. எங்கள் கணக்கில் பிடிச்சிடுறாங்க லோனை, ஆனால் போய் அங்கே அடையிறதில்ல. நாங்கள் ஏதாவது அவசியத்துக்கு லோன் வாங்கும்போது அவங்க சொல்லிடுறாங்க, உங்களுக்கு கம்பெனி லோன் அடைக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இந்த லோனெல்லாம் இவங்க அடைக்காமல் எங்கள் கணக்கிலேருந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு ഇത് ഒരു 2 വർഷമായി നടക്കുന്നു. ലോണേ അടയ്ക്കുന്നില്ല. തുടർന്ന് കമ്പനി അധികൃതരുമായി നടത്തിയ ചർച്ചയിൽ തൊഴിലാളികൾക്ക് ഇഷ്ടമുള്ള മെഷീൻ ഉപയോഗിച്ച് കൊളുന്തെടുക്കാമെന്ന് കമ്പനി അറിയിക്കുകയും തൊഴിലാളികൾ പണിക്കിറങ്ങുകയുമായിരുന്നു. അതേസമയം മുമ്പ് മെഷീൻ വാങ്ങാനിടയാക്കിയ തുക തിരികെ നൽകണമെന്ന തൊഴിലാളികളുടെ ആവശ്യമടക്കം വരുന്ന 16-ന് സബ് കളക്ടർ ഓഫീസിൽ ചർച്ച നടത്തും. ഇടുക്കി വിഷൻ ന്യൂസ്, മൂന്നാർ.